அல்லாவோட எதிர்கொண்டு பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துவா பரக்கத்துக்கொண்டு ஒலிமார்கள் அல்லாஹ்வுடைய துவா பரக்கத்துக்கொண்டு அல்லாஹு ஜல்லசானுக்கு எல்லா வகையாக நற்பாக்கி தந்து அல்பரிசுவானாக. ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்தக்ஃபிர் லிதம்பி மங்கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹுல் ஜன்னா. ஒரு மனிதன் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு எதை கொண்டு மன்னிக்கப்படும் அப்படின்னு கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா கொண்டு தான் மன்னிக்கப்படும். அந்த களிமாவை அவன் உள்ளத்தால் சொல்லணும், ரெண்டாவது உணர்வால் சொல்லணும், மூன்றாவது உறவால் சொல்லணும். இந்த உள்ளத்தால் சொல்லக்கூடிய நிலை தெரியுமா இது உணர்ந்தது, உறவு கொண்டது, ஒளி கொண்டது. உணர்ந்தது, உறவு கொண்டது, ஒளி கொண்டது. உணர்ந்தது களிமா நம்மளோட தான் இருக்கு. உணர்வு கொண்டது நாம் களிமாலே இருக்கிறோம். உறவு கொண்டது அவனோட ஐக்கியமா இருக்குது. யாரோட? அல்லாவோட ஐக்கியமா இருக்கிறது. அப்போ அல்லாவோட ஐக்கியமா இருக்கா அப்படின்னு சொன்னா இந்த உள்ளம், இந்த உடல், இந்த உயிர், இந்த உள்ளம் யாருக்குள்ளது? அல்லாவுக்குள்ளது. உணர்வு யாருக்குள்ளது? ரசூலுக்குள்ளது. உயிர் யாருக்குள்ளது? அல்லாஹையும் ரசூலையும் கொண்டு வெளியாக்கக்கூடியது. அல்லாஹையும் ரசூலையும் கொண்டு வெளியாக்கக்கூடியது. அப்போ இந்த மனுஷன் இந்த உள்ளத்துல ஆஃபலா மந்த சக்கா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவன் வெற்றி அடைந்தான். உள்ளங்கிறது பரிசுத்தமாக இருக்கு. எதை கொண்டு பரிசுத்தம் கெடுது அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லை கொண்டு கெடுது, ரெண்டாவது செயலை கொண்டு கெடுது, மூன்றாவது எண்ணத்தை கொண்டு கெடுது, நான்காவது பார்வை கொண்டு கெடுது, ஐந்தாவது கேள்வி கொண்டு பெறுது, ஆறாவது பேச்சை கொண்டு கெடுது, ஏழாவது தொற்றுணர்வை கொண்டு கெடுது, எட்டாவது நுகர்ந்துணர்வை கொண்டு கெடுது. அப்போ சொல்லை கொண்டு கெடுது அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ல பரிசுத்தம்னா அது எங்க படும்? அப்போ செயலில் பரிசுத்தம் இல்லைன்னா எங்க படும்? கல்வில தான் படும். எண்ணத்தை பரிசுத்தம் இல்லை எங்க படும்? கல்வில வரும். சொல்லை கொண்டு, செயலை கொண்டு, எண்ணத்தை கொண்டு. மற்றொன்று ஆளை கொண்டு. ஒரு மனிதன் இப்படி உட்கார்ந்துருக்கான், இப்படி உட்கார்ந்து சிந்தித்து கொண்டே இருப்பான். எதை சிந்திப்பான்? தன்னை சிந்திப்பான், தன் இருப்பனை சிந்திப்பான். நாம் எதோடு பயணித்து சேரமோ அதை சிந்திப்பான். தன்னை சிந்திப்பான், தன் இருப்பனை சிந்திப்பான். நாம் எதோடு பயணித்து செல்லமோ அதை சிந்திப்பான். அப்போ சிந்தனைங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் அல்லாவோடு இருக்கணும். சிந்தனைங்கிறது அல்லாவோடு இருக்கணும். மனதுக்கு சிந்தனை பல சிந்தனைகள் ஓடும். கவலை வரும், சந்தோஷம் ஓடும், துக்கம் ஓடும். எல்லாரும் மனுஷனுடைய பின்னால் வீணாயிட்டம், முன்னாலே பின்னாலே வீணாயிட்டமே, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ காலம் நம்ம வீணாயிட்டமே அப்படின்னு சிந்தனை வரும். அது இப்போ இது கூட வாழ்க்கை எப்படி செய்யணுமோ தெரியல, இதுக்கு உள்ள காரியங்கள் எப்படி இருக்குமோ தெரியலையா அப்படின்னு மகிழ்ச்சியும் சிந்தனை ஓடதான் செய்யும். அப்போ இந்த சிந்தனைகளை நம்ம அல்லாவை கொண்டு வைத்துட்டா முன்னுள்ள பாவத்தை மன்னிப்பான், விருக்கத்தை பார்த்தே மன்னிப்பான், இதுமாரி வரக்கூடிய பாவத்தை என்ன செய்வான்? அல்லாஹ் என்ன செய்ய மன்னிப்பான். அப்போ மன்னிக்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால் மனிதன் கல்புல அல்லாஹ் வைக்கணும், உணர்வுல அல்லாஹ் வெளிப்படுத்தணும், உறவுல அல்லாவோடு இருக்கணும். எப்படி கல்புல அல்லாஹ் வைக்க? அல்லாஹ் கல்புல தான் இருக்கிறான். உணவுல எப்படி வெளிப்படுத்த அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனை பார்க்குற போது அந்த இதில் அல்லாவோட படைப்பு அல்லாஹ் இவன்டே அல்லாஹ் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். என்னமோ நம்ம தான் பெரிய வணங்குற மாதிரியும், நம்ம தான் பெரிய தொழுகிற மாதிரியும், நம்ம தான் பெரிய நிலைகள் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். நம்ம தான் பெரிய இருக்கிற மாதிரி பார்க்குறோம். அப்போ உள்ளத்தை அல்லாஹ் இருக்குது, உணர்வு அல்லாஹ் பார்க்குறது. உணர்வு அல்லாஹ் பார்க்குற அப்படின்னு சொன்னால் எல்லாரோட உள்ளத்துலேயும் என்ன செய்வான்? அல்லாஹ் இருப்பான். ஒருத்தன் துப்பி போட்டிருப்பான், துப்பி போடாமல் இருப்பான், அழுச்சிட்டு இருப்பான், அழுக்கு வெட்டி கொடுத்துருப்பான், ஒருத்தன் டிப்டாப்பாக இருப்பான், அப்படின்லாம் இல்லை. உள்ளத்தில் இருக்கிற நிலை வேற, உள்ளத்தில் இருக்கிற நிலை வேற. அந்த உள்ளத்தில் அல்லாஹ் வைக்கும்போது உணர்வுல அல்லாஹ் வெளிப்படுத்தி பார்க்கும் அப்படின்னு சொன்னால் அவன் பார்க்குற பார்வையில் அல்லாவுடைய பார்வையில் விடும். யாருடைய பார்வை? அல்லாவுடைய பார்வை விடும். அப்போ அல்லாவுடைய பார்வை திரும்பி விழும்போது என் உள்ளமும் அவன் உள்ளமும் ஒன்றாயிட்டா என்று ஒன்றாயிட்டா இதுக்கு பேர் தான் எனக்குன்னு சொல்லுது. இதுக்கு பேர் தான் எனக்கம். அடுத்து உருக்குன்னு சொல்லுது. நாம் 2 பேரும்
சொல்லையும் செயலையும் எண்ணத்தை வச்சு நாம் உருகி அல்லாஹ்வோடு இருப்போம். அடுத்து என்ன தெரியுமா, உருவாக்குதல்னு சொல்றது. நம்மளது உருவாக்குறது. சென்ற காலம் போட்டோம், இருக்கிற காலம் போட்டோம், வரக்கூடிய காலம் நல்லதாக உருவாகி வரணும். வரக்கூடிய காலத்தில் என்ன செய்யும், நல்லதாக உருவாகி வரணும். அப்போ ஒரு மகன் இருக்கான், ஒரு நேரம் வீணாக போயிருப்பான், இப்போ இருப்பான், உழைக்க போவான். அடுத்த நிமிஷம் வீணாக்கினது காலத்தை நினைத்து உழைத்த மக்கள் தாய் தப்பு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு தருவான். தரும்போது மந்த என்ன செய்யணும், முன்னால் அப்படி இருந்தே இப்படி இருந்தே அப்படி விட்டுட்டு அவனை அந்த இடத்துல என்ன செய்யணும், என்ன செய்யணும், துவா செய்யணும். மக்களுக்கு நம்ம என்ன செய்து வச்சாலும் இருக்க போறதில்லை. மக்களுக்கு நம்முடைய இது ஒன்று தான், துவா தான். மக்களுக்கு நம்ம செய்கிற துவா தான். அது மாதிரி பேரம்பதிகளுக்கும் நம்ம செய்கிற துவா தான். அதே மாதிரி நம்ம நெருங்கினவர்களுக்கும் நம்ம செய்கிற துவா தான். துவாங்கிறது உலகத்தில் நிகரில்லாது. துவாங்கிறது இந்த உலகத்தில் அதுக்கு நகர் எதுவுமே கிடையாது. இதுக்கு நகர் ஒரு பெரிய மனுஷன் படியில் ஏறாது, அவர் கையை கொடுக்குறோம், கையை போட்டு தூக்கி மேலே ஏற்றுறோம், ஏற்றி உட்கார வைக்கிறோம், உட்காருங்கன்னு சொல்கிறோம். ஒரு மனுஷன் தாகத்தில் வராரு, அது என்ன ஜாதியாக இருக்கட்டும், நம்மளோட பாத்திரத்தில் என்ன செய்யும், தண்ணி கொடுக்குறது குழின்னு சொல்கிறோம். ஒரு மனுஷன் துணி அலசாரு, அவர் கஷ்டமாக இருக்காரு, அவருக்கு குனிஞ்சு கூட அலச முடியல, அவர் துணி எங்கே அலச கொடுக்கும். அந்த நேரத்தில் அவர் உள்ளம் தெரியுமா எப்படி தெரியுமா, வந்து சும்மா அல்லாஹ் சிறப்பாக தருவான், ரமத்தாக தருவான். அந்த துவா தெரியுமா, அல்லாஹ்வுடைய அரசு இல்லை. நாமளாக வரக்கூடிய துவா வேற, கல்புனால வரணும். துவாங்கிறதுக்கு வரணும், கல்புனால உள்ளத்தால் வரணும். இந்த உள்ளத்தால் வரக்கூடிய துவா தெரியுமா, வந்து மனிதன் வந்து எதை கொண்டு கிடைக்கும் தெரியுமா, உனக்கு பணியை கொண்டு தான் கிடைக்கும். எது கொண்டு கிடைக்கும், பணியை கொண்டு கிடைக்கும். அந்த பணிவும் அப்படிங்கிற நிலை இருக்கு தெரியுமா, அது அவனை பக்குவப்படுத்தும். அந்த பக்குவம் நிலை தெரியுமா, வந்து இவனுக்கு ஒரு நிலை வரும்போது அல்லாஹ்வுடைய உதவி இவனுக்கு கிடைக்கும். யாருடைய உதவி கிடைக்கும், யாரோட உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அப்போ இவன் வந்து தான் செல்லவும் பார்க்காம பார்த்த முன்னால்தான் ஜாமான் இருக்கும், அதை எடுத்து கொடுக்கலாம். இப்போ எடுத்தாங்க கிடக்கணும், காது கேட்காத மாதிரி இருப்பான். சில மனிதர்களை பார்க்குறான், அவன் கிலோட்டமாக இருப்பான், அவனுக்கு போய் பிடிக்க மாட்டான், பார்த்தா அசிங்கமாக இருக்கு நினைப்பான். அவனை விட்டுரு, நம்ம நிலை என்ன, யாரை விட்டுரு, யாரை விட்டுரு, அவனை விட்டுரு, நம்ம நிலை என்ன. அப்போ இதெல்லாம் நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டால், மனிதன் தன்னை நினைத்து தன்னை உணர்த்து தன்னிலக்கூடிய பின்னிலையை இந்நிலை வருநிலை, பின்னிலை முந்தின நிலை நம்ம எப்படி இருந்தோம், இந்நிலை எப்படி இருந்தோம், நமக்கு வரக்கூடிய நிலை எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய நிலை எப்படி இருக்கும். அப்போ அடுத்து வரக்கூடிய நிலையை நம்ம வந்து இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா, நமக்கு அடுத்து வரக்கூடிய நிலை அப்போ எதை கொண்டு வெல்லணும், எதை கொண்டு, துவா கொண்டு வெல்லணும். எதை கொண்டு, துவா. இந்த துவா அப்படிங்கிற திரும்ப வந்து ஜாதி பேர்பாடு கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவன் இந்துக்கள் என்ன துவா செய்ய போகிறான், அவன் ஜானா ஜக்கிலையும் பல்ல அப்படிங்கிறதே கிடையாது. இது கிடையாது, இதுக்கு அது கிடையாது. நம்ம எதாக இருந்தாலும் இந்த கல்கு ஹக்கு வேறு இல்லை, ஹல்கு வேறு இல்லை. ஹக்கு தான் ஹல்கு, ஹல்கு தான் ஹக்கு, ஹக்கு தான் ஹல்கு, ஹல்கு தான் ஹக்கு. அப்போ நம்ம வந்து ஹக்கை பார்க்கறது ஹல்கை விருத்தா எப்படி பார்க்க முடியும், ஹக்கு எடுக்கிறது ஹல்கு தான். அந்த ஹல்கை குறவை பார்த்தா நீ எப்படி அந்த 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 இடத்த பெற முடியும். அப்போ ஹக்கு ஹல்குள்ள தான் இருக்கான், ஹக்கு ஹல்குள்ள தான் இருக்கான். அப்போ ஹல்குள்ள அவன் இருக்க இடத்த வந்து வேறுபட்டு பார்த்தா, கூட்டி குறைச்சி பார்த்தா அவன் எப்படி அவன் இருப்பான். தங்கம் தான் பூமியில தான் இருக்கு, தங்கம் தான் பூமியில தான் இருக்கு. அந்த தங்கத்தை ஜவுச்சி தூக்க முடியுமா, கட்டுக்கட்டா தங்கம் வச்சுக்கோம். அதே மாதிரி பணம் தான் கட்டுக்கட்டா இருக்கு, பசி வந்துட்டு ஜவுச்சி தூக்க முடியுமா. அப்ப எதுவுமே வேலை செய்யாது, பிரயோஜனமாகாது. அப்போ எதை கொண்டு பிரயோஜனமாகும்,
அவனை கொண்டு அவனால் இருக்கிறவன் அதுவும் பிரயோஜனமாகும். யாரை கொண்டு? அல்லாஹ் கொண்டு என்ன செய்யணும்? அல்லாவோட இருக்கணும். அப்போ அல்லாஹ் கொண்டு அல்லாஹ் அளவில் இருக்கும்போது நமக்கு எல்லாமே அவனை கொண்டு அவன் என்ன செய்யும். ஒரு நாள் ட்ரெயினில் மெட்ராஸ்லேருந்து வரோம். வரும்போது எங்களுக்கு காலையிலேருந்தே இது சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு. காலைல இடியாப்பம் வட்டாப்பம் போட்டாச்சு, மத்தியானம் பிரியாணி போட்டாச்சு, மத்தியானம் போட்டாச்சு. இங்கே ஆளுக்கு 2 இட்லிக்கு மேலே கூட அதே தேவைப்பட ஒரு பழத்தை தின்னா போடுற நிலையில் நாங்கள் உட்காந்துருக்கோம். இடியாப்பத்தை ஒரு ஆளுக்கு ஒரு இடியாப்பத்தை தின்னுட்டு ஒரு ரெண்டு பார்சல் உடச்சி தின்னுட்டு அப்படியே ட்ரெயினில் வந்துட்டுருக்கோம். தாம்பரம் வந்துச்சு. நம்ம பிள்ளைங்களாம் என்ன செய்தானோ ஒரு 10 பிள்ளைங்க மடமன்னு வந்து ஏறினானோம். நம்ம மேலே பாலத்து பசங்க தான். எங்கப்பா போயிட்டு வருன்னு கேட்டேன். இங்கே ஒரு இப்போ ஒரு பரீட்சை எழுத வந்தோங்க, 10 பேர் வந்தோம். வண்டியை எதுவும் வேகமாக சூழ்நிலை முடியாது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு டிராஃபிக்கில் மாற்றி வண்டி விட்டோம். வண்டி கிடைக்க அவ்வளோ ஓடிட்டு வரோம். நாங்கள் வரோம் வந்துட்டோம். அதில் பண்ணி சாப்பிடுயான்னு கேட்டேன் 2 பேர்கிட்ட. அது 4 பேர் தான் சாப்பிடுவோம்ப்பா அது அப்படின்ட்டான். எங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ரொட்டி இருக்குது, இடியாப்பம் இருக்குது, ரொட்டி இருக்குது, இடியாப்பம் இருக்குது, வேறு வந்து கோழி இருக்குது, சுக்கா இருக்குது, எல்லாமே எல்லாமே இருக்குது. 10 பேர் ஒன்றா உட்காருங்கப்பா. நாங்கள் ஒன்று கேட்போம். முன்னால் தூக்கி வச்சோம். அது 2 பேர் அவள் வந்து அம்மா அம்மா அந்த கேஸு செயலாத்தம்மா கேஸு அப்படின்னா நான் என்ன இதில் ஒன்று சிறுக்கெலாம் நுழைஞ்சிட்டு இருக்கல, சிறுக்கு பருக்கம் நுழைஞ்சிருக்கல. ரிசுக்கு அல்லா தரான், ரிசுக்கு அல்லா தரான், தின்னா அப்படின்னா நல்லா சாப்பிட்டான். அது ஒரு பையன் சொன்னான், அல்லா அவனுக்கு ஒரு குரம் வைக்க மாட்டேன்னா. மத்தியானமே வந்து தக்காளி சாதம் எங்கள் 10 ரூபாய் தக்காளி சாதம் வாங்கி தின்னா தக்காளி சாதம் பிள்ளைகளா அவன் கொலை வெட்டி போகிறோம்ல. இந்த நேரத்தில் எனக்கு வந்து தந்தியெல்லாம் ரொம்ப நல்லதுங்க, கழுதனை அவனுக்கு சார்பாக பழம் வேணுந்திருக்கானோ அது அவனுக்கு முடியும். அதுக்கு பழம் தின்னுக்கிட்டான். அப்போ அந்த நேரத்தில் அந்த உணவை கொண்டு வந்து தந்தவன் யாரு? நமக்கு. தந்தவன் யாரு? நமக்கு. நமக்கு நிறைஞ்சி இருக்கு. அதை பாதுகாத்து அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு முன்னால் வச்சு தீ கொடுக்குறவங்க கொடுக்கும்போது அந்த இடம் துவா தெரியுமா? அந்த இடம் எப்படி வரும்? அது மாதிரி மனிதன் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அல்லாவை நினைத்து பார்க்கும்போது ஹல்குக்குள்ள இருக்கிறான். ஒரு பெரிய பாவி இருந்தான், அவன் நரகந்தான் அப்படிங்கிறத முடிவாயிட்டு. நரகதான் அவனுக்கு முடிவாயிட்டு. ஒரு நாள் பக்தாத்மா நகர் வீதியில் போகிறான். போகும்போது ஒரு நாய் குழுவில் நடுங்கின்னு கிடக்கு. ஒரு நாய் குழு நடங்க கிடக்கு. அவன் பார்க்குறான், நாய் குழு நடக்க அப்படின்னு தன்னை சட்டையை கோட்டை கலத்தி அந்த நாயை அப்படியே பொறிஞ்சு வச்சுட்டு போயிடுறான். மூத்தாயிட்டான். இவன் நரகந்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். யார் தனக்கு இவன் பண்ண அட்டகாசம் தானே தெரியும். இவனு பண்ண அட்டகாசம் படித்தவன் தானே பாஸாவானா பாஸ் ஆக மாட்டானா அப்படின்னு யாருக்கு படித்தவன் தானே தெரியும். அதாவது போயிட்டான். அல்ல அவனுக்கு சொர்க்கம்னா என்ன? இவனுக்கு என்ன இல்லை, நரகதான் சொன்னியாப்பா. எனக்கு என்னப்பா சொருக்கு தான் இருக்காப்பா. அல்லா சொல்லுங்கவா. ஒரு நாள் பக்தாத்மா நகரில் நீ போகும்போது நாய் என்ன செய்யுது, குழு நடுங்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த நாய்க்கு என்ன செய்த, உன்னோட சட்டையை கலத்து என்ன செய்த, அந்த கால தோல் சட்டை தானே ஓட்ட, அந்த நாய் உனக்கான எங்க செய்து அது மாதிரி நாம் செய்யக்கூடிய வினைகள், நாம் செய்யக்கூடிய வினைகள். பட்டணத்தார் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்துக்கள ஒரு பெரிய நாணி, இந்துக்கள பெரிய நாணி. அவர் என்ன செய்யாரு, சாப்பாடு கேட்டு வீடு வழியா வர்றாரு. இவர் பெரிய வைர வியாபாரி. யாரு? பட்டணத்தார் பெரிய வைர வியாபாரி. இவர் வந்து இந்த மாதிரி நாணயத்தில் வந்துட்டு ஒரு வீட்டில் கையெஞ்சி சாப்பிட்றாங்க. திரு அம்பலம் சொல்லுவாங்க. ஒரு நேருக்கு கொடுப்பாங்க, சிலவங்க கொடுக்க மாட்டாங்க. அது சகோதரன் செஞ்சுட்டா அதுக்கு ஆப்பம் சுட்டு கொடுப்பான். சுட்டு கொடுத்தா
கொண்டு விஷம் வச்சு கொடுத்துட்டேன். இந்த ஆபத்துக்கு மேலே போட்டார். கூட தீ பிடிச்சிட்டு மனுஷன் இவன் தான் செய்தான். பணம் இவ்வளவு செய்தான். பக்கத்துலாம் சேர்ந்து தெரியவா அப்படின்னு பார்த்தா அந்த அணைஞ்சிட்டு அணைஞ்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கோயில் தவ இருக்காரு. கோயில் உட்காந்துருக்காரு. கோயில் உட்காந்துருக்கும் போது திருடர்கள் வந்து என்ன செய்றாங்க, பதம் கேட்குறான். நான் களவாண்ட போறேன், களவாண்ட போறேன், என் வசமாக கிடைக்கணும், ஆசீர்வாதம் செய்யுங்க. போ கிடைக்கிட்டு ராஜா வீட்டுக்கு போனா காவக்காரன் தூங்குறான். காவங்காரன் தூங்குற என்ன ஆகும் கேட்கணுமா? கூப்பிடு. மணிலாம் தூக்கிட்டாங்க. மணிலாம் போக சொல்ல ஒரு மாலை ஒரு கடலில் போட்டு போயிட்டான். களவான இறைகளுக்கு என்ன செய்வான்? இவருக்கு எல்லாம் இவரு வாக்கு தின்னு கிடைச்ச மாலை ஒரு மாலையை கலந்து போயிட்டான். ராஜா வீட்டில் களவு பண்ண எப்படி இருக்கும்? ராஜா வீட்டில் களவு பண்ண எப்படி இருக்கும்? தேடி பிடின்னான். ஒரு காலத்துல ஒரு மாலை கிடக்கு. ஏழு காலத்துல மாலை கிடந்து இருக்கு. ஆளை கொண்டு வந்தான். கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. பாதி பேர் நாணி இது தன்னை கொடுக்கக்கூடாது, விட்டுருங்கன்னு சொன்னான். பாதி பேர் நாணியார் ராஜா வீட்டில் தேடி போயிருக்கு, தன்னை கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டான். இது கழுவுமலை ஏத்துட்டான். இவருக்கு கழுவுமலாம் தெரியுதா? ஊசி மாதிரி இருக்கும். மேலே பூடாவில் என்ன செய்யுது, அதுக்கு மேலே ஏற்று உள்ள உட்காந்து என்ன என்ன ஆகும்? என்ன செய்யும்? தாங்குமா? உள்ள இறங்கி செத்தி போவோம். ஏத்துட்டான். இவரை கொண்டு முன்னால் கொண்டு விட்டுருக்கு. முன் ஜெயிச வேணையோ பின் ஜெயிச வேணையோ கழுவு மேலே தீ பிடிக்க. முன் ஜெயிச வேணையோ பின் ஜெயிச வேணையோ கழுவு மேலே தீ பிடிக்க அப்படின்னு ஏற்றிட்டான். ஏற்றிட்டா லேசாக அவனை தொட்டுவிட்டு. எதில் தொட்டுட்டு வரும்? கழுவு மேலே தீ பிடிச்சிட்டு இறைவன்கிட்ட கேட்குறாரு. இறைவன் கேட்குறாரு, நான் வந்து ஒரு அநியாயம் செய்யலையே. நீ சிறு பிள்ளையா இருக்கும்போது தட்டான் பறந்து வந்துடு, அந்த தட்டானை பிடிச்சி அதனுடைய பின்பு பார்த்த குச்சி வச்சு குத்தி இருக்க. குத்தி வச்சு குத்தி இருக்க. அது அந்த நேரத்தில் என்ன செய்துட்டு என்ற வாக்கு அங்கே இருக்கு. அது நெரிசல் தமிழ் ஒன்று கழிக்கணும். அதனால எப்படி ஆக்குறேன்னா அது மாதிரி நாம் பிறருக்கு எது செய்கிறோமோ நன்மை செய்தா நன்மன் செய்யணும், தீன்மை செய்தா அல்லாஹ் சொன்னதா உங்களையும் என்னையும் நன்மைபால் கொண்டு வந்து ஹக்கும்பால் நிலைப்படுத்தி அவனை கொண்டு அவனால தரிக்கிறது பாய்க்கு தந்து அருள் செய்வான்.